அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஓரெழுத்து ஒரு மொழி பார்ட் 2 கவர்மெண்ட் மெட்டீரியல் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த குரூப் 4 கிராக் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனல் வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள், அதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ 6வது இது பார்த்துடலாம். ஊ அப்படின்னா ஊன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சரியா? ஊ அப்படின்னா ஊன். ஊன்னா என்னது? இறைச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சரியா? இப்போ இதுக்கு ஷார்ட்கட் என்னென்னா, திங்கக்கிழமை சிவனை சந்திக்க போகணும், அதனால் யாரும் ஊன் உண்ணாதீங்க, ரைட்டா? அப்போது இதுதான் உங்களுக்கு ஷார்ட்கட். சிவன், ஊன், உண்ணல், சந்திக்க போகிறோம்னா சந்திரன் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. அடுத்து ஏ இருக்குது. எல்லோரும் ஒரு வினா சொல்கிறேன், அதை குறிச்சிக்கோங்க. எல்லோரும் ஒரு வினா சொல்கிறேன், அதை குறிச்சிக்கோங்க. இதுதான் ஏக்கு ஷார்ட்கட். ஏ அப்படிங்கிறது என்னென்னா, ஏன் சிவனுக்கும் திருமாலுக்கும் இடையில் எப்போவுமே அம்பை மேல் நோக்கி செலுத்துதலில் ஒரு இருமாப்பு இருக்குது, அதை விளக்க குறிப்பு கொடுங்க இந்த வினாவுக்கு. இதான் ஷார்ட்கட். மறுபடியும் சொல்கிறேன். ஏ அப்படிங்கிறத ஏன் சிவனுக்கும் திருமாலுக்கும் இடையில் இருமாப்பு இருக்குது, எப்போவுமே அம்பை மேல் நோக்கி செலுத்துதலில் அப்படிங்கிற வினாவுக்கு ஒரு விளக்க குறிப்பு கொடுங்க அப்படிங்கிறத நான் வச்சுக்கோங்க. இந்த ஐ அப்படிங்கிறத பாருங்கள், ஏகப்பட்டது இருக்குது. இதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்லுதேன். ஐனா என்னது? ஐங்கிறது கண் நம்ம தலையில் இருக்கும், அதனால் தலைவன் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. இதில் 3 கேட்டகரியில் தலைவனை பிரிக்கலாம். ஒரு குடும்பத்துக்கு தலைவன் கணவன், ஒரு நாட்டுக்கு தலைவன் அரசன், ஒரு உலகத்துக்கே தலைவன் கடவுள் அப்படின்னு தெரியும், ரைட்டா? அப்பேற்பட்ட ஒரு தலைவனுக்கு ஒரு பெரிய நோய் வருது. அந்த நோய் வந்ததுனால அவனுக்கு இருமலும் வருது, வாயிலிருந்து கோழையும் வருது. இப்படி கோழை வந்த உடனே அவன் ரொம்ப பயப்படுறான். உடனே மேலே பருந்தும் சுற்றின உடனே குரு பார்க்குறாரு. குரு பார்த்துட்டு, உங்களுக்கு சிவனும் துர்க்கையும் துணை இருப்பாங்க, நீங்கள் தெம்பாக இருங்க மன்னா அப்படின்னு சொல்கிறாப்புல. உடனே மன்னருக்கு என்னென்னா, ஒரு மேன்மையான மருந்தை ஒரு மென்மையான பாசனமாக கொடுக்காங்க. கொடுத்த உடனே அவருக்கு கொஞ்சம் சரியாகுது. சரியான உடனே சர்க்கரை கலந்த ஒரு கிழங்கை கடுகிட்டு தாளித்து எனக்கு அழகாக கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. அந்த ஆணையை கேட்டு இவருக்கு ஒரு 5 நிமிடத்தில் அதை கொடுக்குறாங்க. உடனே வியப்பு என்ன அப்படின்னா, அவருக்கு அந்த நோய் குணமாயிடுச்சு. இதான் இந்த இது நீங்கள் மறுபடியும் ரிவர்ஸ் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. ஏன்னா மறுபடியும் ஒருக்கா சொன்னோம் அப்படின்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், ஓவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு ஓடை. இதுக்கு இங்கே வாங்க, ஒரு கதை சொல்லிவிட்டு பார்த்துக்கலாம். ஒரு ஓடை இருக்குது. அந்த ஓடையில் ஒரு கரை இருக்குது, சரியா? கரை இருக்குது. இந்த கரையில் என்னென்னா, ஒரு 4 பேர் நினைக்கிறாங்க, ஒரு கழிவை கொட்ட வராங்க. அந்த கழிவை கொட்ட வரையில் ஒரு பொண்ணோட கணவன் என்ன செய்கிறாப்புல அப்படின்னா, அதை பார்த்துட்டாப்புல. பார்த்த உடனே இவர்கிட்ட உள்ள செயின் எல்லாத்தையுமே பறிச்சுட்டு இவரை அடித்து உன்னை கொன்றுவோண்டா அப்படின்னு சொல்லி ஒரு த்ரெட்டன் கொடுத்து இவரை வீட்டுக்கு அனுப்புதாங்க. இதுதான் ஷார்ட்கட், சரியா? இதை மட்டும் இப்போ ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதில் உள்ள எல்லாமே கிளியர் கட்டாக புரியும். சரி, வாங்க பார்த்துடலாம் ஃபுல்லாக. இப்போ பாருங்கள், ஓவை பொறுத்த வரைக்கும் ஒய்ஃபு அப்படின்னு நான் வச்சுக்கணும். ஒய்ஃபுக்கு வருமா, ஒய்ப்பு அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. ஒய்ப் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. ஒய்ப்பு என்னென்னா ஒளிவுனா ஒளிஞ்சலாட கூப்பிடுதாங்க. எங்கே? மதகு உயர்ந்த ஒரு ஓடை பக்கம். மதகுன்னா என்னது? கரெக்டாக அந்த தண்ணி வெளியே வரும் பார்த்திங்களா, அதான் மதகு. மதகு உயர்ந்த ஒரு ஓடைக்கு ஒளிஞ்சலாட கூப்பிடுதா. உடனே இவருக்கு நினைவு வருது. யாருக்கு? கணவனுக்கு. ஒரு 4 பேர், அதான் நான்முகம், 4 பேர் கழிவை கொட்ட வந்தாங்க. கழிவு கொட்ட வரும்போது என்னை இழிவு வார்த்தை பேசி இரக்கமே இல்லாமல் என்னை கொன்றோண்டா அப்படின்னு சொல்லி த்ரெட்டன் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே என்ன ஆயிடுச்சு, அந்த மனைவிக்கு, ஒய்ஃபுக்கு மகிழ்ச்சி அப்படிங்கிறது ஒரு பறிக்கப்பட்டுருச்சு அப்படிங்கிறத நீங்கள் எங்கே ஞாபகம் வச்சுக்கணும். இது வரைக்கும் நம்ம 10 எண்ணம் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா மீதி ஏகபோகமாக இருக்குது. இது சிம்பிளானதும் இருக்குது, கொஞ்சம் பெருசானது கொஞ்சம் டைம் எடுக்கும். சின்னதெல்லாம் சேர்ந்து போட்டுடலாம். டோட்டலாக 68 இருக்குது. இந்த 68ஐயும் உங்களுக்கு கிளியர் கட்டாக கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு நோக்கம். அதுபோக இலக்கணத்தில் உள்ள எல்லா பார்ட்ஸுமே நான் டீட்டெயிலாக உங்களுக்கு பாடம் எடுப்பேன். இந்த குரூப் 4 நம்மளோடது. நம்ம சேனலில் தொடர்ந்து டியூனாக இருங்க. கண்டிப்பாக இந்த குரூப் 4 தமிழில் 100 out of 100 எடுக்க வைக்கிறது என்னுடைய கடமை. நன்றி, வணக்கம்.